தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாமுகி சம்பேந்தும் தன்னோ தேவி பிரஜோதயாத். இந்த பதிவுல பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த வருடத்துடைய பேர் பராபவ வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி சமமா நடக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். இறையருள் கிடைக்கும். புதியவர்களின் நட்பால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது. பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். அரசியலிலே குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிபவர்கள் சேருவார்கள். மக்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். போட்டி போட்டு கொண்டு உதவி பண்ணுவார்கள். இப்படியாகத்தான் இந்த பராபவ வருடம் பார்க்கப்படுகிறது. தனுசு ராசியர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்ல போறேன். நீங்க ஏதோ யோசிக்கிறது எனக்கு தெரியுது. ஆமா, அது என்னன்னு சொல்லட்டுமா? இந்த பராபவ வருடத்திலே நீங்கள் உங்களிடம் உள்ள நெருங்கிய நட்பு, நெருங்கிய சொந்த உறவுகள் இவரிடம் கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்கு போயிருப்பாங்க. இப்ப நான் சொல்லிட்டு நேரத்துல வேலைக்கு போயிருப்பாங்க கண்டிப்பா. ஏனென்றால் நீங்கள் பேசக்கூடாத பேசியிருப்பீர்கள், சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லியிருப்பீர்கள், நடக்கக்கூடாத விஷயத்தை நடத்தியிருப்பீர்கள். இதெல்லாம் நீங்க கவனமா இருக்கும். நட்பு உறவு வகையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் நிறைவேற்றணும். விலகி போகக்கூடிய அமைப்பு வரும். அதுதான் அப்படியே என்னுடைய சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லை, இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, வீடு கட்டணும்னு, அது தள்ளி போகும். வீடு கட்டியிருப்பீங்க, பாதி முடிக்கணும்னு பார்ப்பீங்க, அதுவும் தள்ளி போகும். பழைய வண்டியே வச்சிருந்திருப்பீங்க, புது வண்டி வாங்கலாம்னு சொல்லி கனவு காண்டிருப்பீங்க, அதுவும் தள்ளி போகும். ஆனால் இது நிரந்தரம் அல்ல. அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக புதிய வாகனம் சேரும். கட்டி முடிக்காத வீட்டை கட்டி முடிப்பீர்கள். விலகி போன உறவுகள் நட்புகள் சேரும். ஒரு 6 மாசம் தான், எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே தற்காலிகமானதான். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு இந்த வருட மத்தியம பாகத்திலே சற்றே கவனம் இருக்க வேண்டும். நல்லவருடன் பழக வேண்டும், நல்லவர்கள் பேச்சை கேட்க வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும். எப்படி சொல்றாங்க? நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும் சொல்றாங்க இல்லையா? 3 குரங்கு உட்கார்ந்த மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. இது நிறைய சினிமா படத்தில் கூட வந்திருக்கு, எல்லாமே சொல்ல கேள்விப்பட்டிருக்கும். சொற்பொழில கூட சொல்லுவாங்க. அதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லதை நினைக்க வேண்டும். இது பண்ணாலே போதும். இதுதான் சிம்பிள், அவ்வளவுதான். இது பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கெடு பலன்கள் கண்டிப்பா குறைஞ்சிடும். அது இல்லாமல் உங்கள் ராசியாதி யாரு? குரு பகவான். அந்த குரு உச்சம் பெற்று வரப்போறார் இந்த வருடத்திலே. உச்சம் பெற்று வரும்பொழுது உங்களுக்கு புரியாத புதிர் விலகும். ஓ, இப்படி போயிருக்கலாமா, இப்படி நடந்திருக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ ஒருத்தர் உங்களுக்கு குரு மாதிரி ஒருத்தர் வழிகாட்டி பண்ணுவார். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்குன்னு ஒரு குரு இருக்கணும், ஒரு குல தெய்வம் இருக்கணும், ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கணும், அடிக்கடி வழிபடக்கூடிய தெய்வம் இருக்கணும், இதெல்லாமே இருக்கணும். எதுக்கு சொல்றோம்? இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா என்ன கேட்பாங்க? உங்க குலதெய்வம் பேர், இஷ்ட தெய்வம் பேர் என்ன கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அதை நீங்க நடைமுறைப்படுத்தி வரணும், அவ்வளவுதான் விஷயம். குலதெய்வத்தை வழிபடணும், இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வரணும். நீங்களும் ஜீவசமாதி தரிசனம் கண்டிப்பா போயிட்டு வரணும். அது இல்லாமல் மகான்கள் தரிசனம் கிடைக்கலாம். ஒரு குரு வழிபாடு ஏற்றுக்கிட்டு வியாழக்கிழமையில மௌன விரதம் இருக்கலாம். நீங்கள் மௌன விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. அதனால வியாழக்கிழமையில இருக்கலாம். நீங்கள் உத்தியோகம் பரப்பணும் இருந்தா அதற்கும் உபாயம் உண்டு. காலையில ஒரு 1.5 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம் மௌனமா இருக்கு. இது குறுகிய கால பரிகாரம் சொல்லப்படுது. இல்லை என்றால் காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் மௌன விரதம் இருப்பது வியாழக்கிழமையில ரொம்ப விசேஷம். இது உங்களால் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் குருவாய் வழிபடக்கூடிய அந்த மகானையோ தெய்வத்தையோ சித்தரையோ போய் பார்த்து வணங்கி வழிபடலாம். அது இல்லாமல்
குழந்தைங்களுக்கு இனிப்பு வாங்கி தர வேண்டும். எப்பவுமே நான் ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, தனுசு ராசிக்காரங்களே, குழந்தைங்களுக்கு எப்போ பிடிச்சது என்ன? சாக்லேட். சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக்கு, இது மூணுமே ரொம்ப பிடிக்கும். அப்போ இதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதிகமாக வாங்கி கொடுக்கக்கூடாது, குறைந்த அளவில் வாங்கி தர வேண்டும். நீங்க அதிகமாக வாங்கி கொடுத்தா சொல்லுவாங்க, இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, குழந்தைக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுவும் ஒரு அளவா இருக்கும். ஆனால் இனிப்புகள் குழந்தைங்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா இது ஒரு சூட்சமான பரிகாரம், உங்கள் ராசிக்கேற்ற சூட்சமான பரிகாரம். இதை செஞ்சு வச்சுன்னா போதும். இது மட்டும் இல்லாமல் உணவு வாங்கி கொடுக்க வேண்டும். அது எல்லாம் சேர்ந்த உணவா இருக்கும், அறுசுவை உணவா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வெரைட்டி ரைஸ் வாங்கி கொடுத்தா போதும், ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இப்படி வாங்கி கொடுப்போம். ஆனால் முழு சாப்பாடு, ஏனென்று சொன்னால் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான், அவர் வயிற்றுக்குரியவர். அந்த வயிறு நிறையணும் ஃபுல்லா. அப்போ என்ன பண்ண முடியும்? ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டா தான் வயிறு நிறையும். அதுக்கப்புறம் சாப்பிட்டவங்களே வேணாண்டுவாங்க. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஃபுல் மீல்ஸ் வாங்கி தரணும், முழு சாப்பாடு, நீரும் இருக்கணும். இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு முன்பேர். முடியுமா? கண்டிப்பா முடியும் உங்களுக்கு. இதை செஞ்சு வந்தாலே போதும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே விலகிடும். கவனமா இருக்கணும், வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, பெரியவர்களை துணை கொள்ள வேண்டும். ஆணா இருந்தால் மனைவி வழி உறவை போற்றி பேண வேண்டும், அவர்கள் சொற்படி நடக்க வேண்டும். பெண்ணா இருந்தால், கல்யாணம் ஆகியிருந்தால் கணவன் வழி உறவுகளை போற்றி பேணி காத்திட வேண்டும், அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அல்லது திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால், ஆணா இருந்தால் தாய் பேச்சையும், பெண்ணா இருந்தால் தந்தை பேச்சையும் கேட்டு வர வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். வெரி சிம்பிள். இது பண்ணிட்டு வந்தாலே போதும், எந்த பரிகாரமும் வேண்டாம். இது தொடர்ந்து பண்ணாலே போதும். எல்லாம் நம்ம முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் குரு தட்சிணாமூர்த்தி இது மாதிரி வழிபட்டு வரலாம். பொதுவாக குருவை வழிபடும், அது ஆசிரியராக கொடுக்கலாம், நம்ம கற்றுக் கொடுத்தவங்களுக்கு யாராக இருந்தாலுமே கொடுத்தோம், அவங்கள வழிபட்டு வரலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யலாம். அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இப்போ எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ அது தேவையிருந்து உதவி செய்யணும், அப்போ கண்டிப்பாக அவங்க நடக்கணும். அதனால இந்த பராபவ வருடத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கும் ரெண்டும் சௌசியமா இருக்கும். நான் சொன்ன இந்த இறைப்பறிகள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் சொல்லி, இந்த பராபவ வருடத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையோடு ஒரே நோக்கத்தோடு ஈடுபட்டு யாரை பற்றியும் இதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தீர்களானால் உங்களுக்கு வாழ்க்கை அமோகமாக இருக்கும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.